முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் அமைப்பு ஒரு சட்ட நூல் அல்ல, அது ஒரு சமூக ஒப்பந்தம் என்று தெரிவித்துள்ளார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சமூக ஒப்பந்தம் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. யார் வேணால் சொல்லுவாங்க, வந்திருக்கிற லாயர் கூட அதை ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இட் இஸ் அக்செப்டட். இட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட சரத்துகள் இருக்குது. அது மட்டுமல்ல, பாபா சாஹேப்போட கூற்றுப்படி சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெற நினைக்கிறேன். ஒரு கொட்டேஷன் சொல்லுவார் பாபா சாஹேப், நாட் ஃபெயிலியர், நோ எய்ம் இஸ் கிரைம். தோல்வி அல்ல, குறைந்தபட்ச லட்சியமே குற்றம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்மளுடைய எந்த முயற்சியை வேணால் செய்யலாம், பட் ஆனால் அது வந்து சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த மனுஷன் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் சமமாக கூட உட்கார்ந்திருக்கவே முடியாது என்பதை நீங்கள் மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரி அரங்கம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான். நாமெல்லாம் இப்படி உட்காந்துடலாம் முடியாது, இப்படி சேர் போட்டெல்லாம் உட்காந்துட முடியாது. போகும்போது இந்த பக்கமாக போகலாம், ஏதோ கூட்டம் நடக்குதான்ப்பா, ஏதோ பெரிய மனுஷன்லாம் சேர்ந்து கலந்துக்கிறாங்கப்பான்ட்டு நம்ம உள்ளே கூட நுழையிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. சார் சொன்னார் இல்லையா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றி வச்சு, அந்த மாதிரி அது எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறார் புத்தர். அந்த காலத்திலே நீ சொல்கிற மாதிரி வேதம்லாம் எங்கே வேதம் காமி, எங்கே காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த காலத்துல வந்து நம்மள்ட்ட ஒற்றுமை கிடையாது, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்ற கல்வி அறிவு குறைந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அரசர் சொல்வதை மட்டும்தான் கேட்கிற நிலை இருந்துச்சு. ஆனா அதற்கு பின்பு நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்கிறார். அம்பேத்கர் படார்னு மகர் என்று சொல்கிறார். சொன்னோடனே அவர் முகம் உடனே மாறி அவர் இவங்களை வெறுப்பா பார்க்குறாரு. ஏனென்றால் மாணவர்களாகிய நாம் தான் நாளை எதிர்காலம். முயற்சியோ தோல்வியோ எதுவாயினும் வெற்றி நம் கையில், முடிவு இறைவன் கையில். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அனைவரும் சமம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை. நம் இந்தியாதான் உலகளவில்
பெண்கள் பாதுகாப்பற்ற நாடுகளின் பட்டியலில் 131வது இடத்தில் உள்ளது. 2020ற்குள் இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பை 50% உயர்த்தி விடுவோம் என்று இந்திய பிரேசிலிய மாநாட்டில் கையெழுத்திட்டு ஒப்பந்தமிட்டது. ஆனால் உன்னையும் சக மனிதனையும் சமத்துவம் இல்லாதவன் என்று சொல்வது எந்த வகையில் புனிதமாகும் என்ற ஒரே கேள்வியை மட்டும் தான் கேட்டார். என்ன சொல்கிறாருன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் கல்வி பெற்று அதன் மூலம் பலன் அடைந்தவர்கள் தங்களின் கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். அவர்கள் நமது மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக சுயநலவாதிகளாக மாறி டாக்டர் அம்பேத்கருடைய குழந்தைகள் வறுமையில் சாகுறாங்க. டாக்டர் அம்பேத்கருடைய மனைவி 4 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க. அப்படியாப்பட்டவங்களுடைய அந்த தியாகத்தில் இருந்துதான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோன்றத அடுத்த தலைமுறை மறந்துடாதீங்க. எந்த சினிமா நடிகரும் நமக்கு உரிமை வாங்கி கொடுக்கல.